ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இளைஞர்களுக்கான சூப்பர் வேலைவாய்ப்பு அப்டேட். இந்திய கடற்படையில் 910 காலி பணியிடங்கள் அறிவிப்பு. இதை பற்றிய முழு விவரங்கள் அறிய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடற்படையில் உள்ள அரசிதழ் பெறாத அமைச்சகம் சாராத காலி பணியிடங்களுக்கு ஆள் சேர்க்க இந்திய கடற்படை சிவில் நுழைவுத் தேர்வு INCET அறிவிப்பை இந்திய கடற்படை வெளியிட்டுள்ளது. ஆர்வமும் தகுதியும் உள்ளவர்கள் எதிர்வரும் டிசம்பர் 31 விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காலி பணியிடங்கள் பற்றிய விவரங்கள்: மேற்பார்வையாளர், வரைவாளர், கடற்படை உதவியாளர் ஆகிய 3 வகைமையின் கீழ் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இந்த பதவிக்கு இந்திய அரசால் பின்பற்றப்படும் இடஒதுக்கீடு முறையும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே விண்ணப்பதாரர்கள் தகுந்த ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெறலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கான 4% இடஒதுக்கீடு முறையும் பின்பற்றப்படும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் அந்த இடஒதுக்கீடை காட்டுறேன், பார்த்துக்கங்க. கல்வி தகுதி உள்ளிட்ட விவரங்களை பற்றி பார்ப்போம். மேற்பார்வையாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் இயற்பியல், கணிதம், வேதியியல் ஆகிய பாடங்களை கொண்டு இளங்கலை அறிவியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் விண்ணப்பதாரர் வயது வரம்பும் 31/12/2023 அன்று 18 வயது முதல் 25க்குள் இருக்க வேண்டும். வரைவாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் வரைவாளர் படிப்பில் பட்டய படிப்பு அல்லது ITI சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். மேலும் வரைவாளர் பணியில் குறைந்தது 3 வருட முன் அனுபவம் இருக்க வேண்டும். மேலும் விண்ணப்பதாரர் வயது வரம்பும் 31/12/2023 அன்று 18 வயது முதல் 27 வயதுக்குள் இருக்க வேண்டும். கடற்படை உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் ITI சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். மேலும் விண்ணப்பதாரர் வயது வரம்பும் 31/12/2023 அன்று 18 வயது முதல் 25க்குள் இருக்க வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட வயது வரம்பிற்கு மேல் பட்டியல் கண்ட சாதிகள் அல்லது பட்டியல் கண்ட பழங்குடி வகுப்பினர் 5 ஆண்டு வரை வயது வரம்பு சலுகை பெற தகுதியுடையவர்கள். இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 3 ஆண்டு வரை வயது வரம்பு சலுகை பெற தகுதியுடையவர்கள். நிர்ணயிக்கப்பட்ட மாற்றுத் திறனாளிகள் 10 ஆண்டுகள் வரை சலுகை பெறலாம். இந்த சலுகை வயதை பற்றி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கங்க. தேர்வு முறை: கணினி வழி நுழைவுத் தேர்வு நடத்தப்படும். இந்த நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெறும் விண்ணப்பதாரர்கள் அடுத்த கட்டமாக உடல் தகுதி மற்றும் மருத்துவ சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பின் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். டோட்டல் மார்க் எவ்வளோ, எந்தெந்த பிரிவிலிருந்து எவ்வளோ மார்க்குக்கு கேட்குறாங்க, டைமிங் எவ்வளோன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், பார்த்துக்கங்க. அடுத்து விண்ணப்பிக்க வேண்டிய நாட்களை பற்றி பார்ப்போம். இதற்கான விண்ணப்பங்கள் டிசம்பர் 16 முதல் டிசம்பர் 31 வரை பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இணையதளம் தவிர விண்ணப்ப பதிவுக்கு வேறு எந்த இணையதளமோ அல்லது செயலியோ கிடையாது. நீங்கள் இந்த லிங்கை வச்சு தான் விண்ணப்பம் அனுப்ப முடியும்.
எனவே விண்ணப்பதாரர்கள் ஸ்க்ரீனில் தெரிந்த இந்த இணையதளத்தில் தங்களது பயனாளர் கணக்கை தொடங்கி அதன் பிறகு மின்னஞ்சலில் வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் விண்ணப்பங்களை ஆன்லைன் முறையில் பதிவு செய்ய வேண்டும். இணையதளத்தில் பதிவு செய்த பிறகு விண்ணப்பதாரர்கள் தங்களது சுய விவரங்கள், கல்வி தகுதி மற்றும் முகவரி உள்ளிட்ட விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். மேலும் விண்ணப்பதாரர்கள் தாங்கள் பதிவு செய்யும் விவரங்களுக்கு ஆதாரமாக உரிய ஆவணங்களையும் தங்களது கணக்குகளில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இணையதளத்தில் முன்கூட்டியே பதிவு செய்து வைத்த விண்ணப்பதாரர்கள் இணையதள விண்ணப்ப பதிவு தொடங்கும்போது ஏற்படும் நெரிசலில் சிக்காமல் விரைவாக விண்ணப்பிக்கலாம் என அறிவுறுத்தப்படுகிறது. எனவே காலியிடங்களுக்கான வயது வரம்பு, பதிவு முன் அனுபவம், தேர்வு முறை, விண்ணப்பிக்கும் முறை ஆகியவை தேர்வு அறிவிப்பில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த லிங்க் மூலமாக ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.